ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி நல்ல டேஸ்டியாக சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். குடல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மல்லி புதினா சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஹீட் ஆனோன்னு ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். கலர் மாறினா தான் நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவு கலர் மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டில் உள்ள தண்ணி இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையெல்லாம் போயிடும், பச்சை வாசனையெல்லாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்ச குடலை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். குடலில் தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா குடல் ஹீட் ஆகிறப்போ அப்படியே நல்லா தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடல் மசாலா எல்லாமே பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். குடல்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவு தண்ணி வந்திருக்குன்ட்டு. இது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போடாமல் தான் வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள ராஸ்மல் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு மசாலா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சோம் சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்தளவு தண்ணியெல்லாம் வற்றிச்சுன்ட்டு இந்த அளவுக்கு வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது குடல் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஆழமாக காய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மல்லி புதினா இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ விசில் போடுறப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வைங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி வச்சது எந்த அளவு கிரேவி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக அடியே பிடிக்கலை. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.